ஹரே கிருஷ்ணா. மோக்ஷதா ஏகாதசினா என்னன்னு பார்ப்போம். இந்த கதையில் யுதிஷ்டர் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, இது மாதிரி ஏகாதசியோட மகத்துவத்தை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இன்னொரு மகத்துவம் என்னென்னா, கிருஷ்ணர் பகவத்கீதையை அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ண நாள். குருக்ஷேத்ராவில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பகவத்கீதை உபதேசம் பண்ண நாள். இதை கீதா ஜெயந்தின்னு சொல்லுவாங்க. பர்த்டே ஆஃப் பகவத்கீதான்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஸோ யுதிஷ்டரா கேட்குறார், இது மாதிரி எனக்கு கதை சொல்லு கிருஷ்ணா. எனக்கு ஏன்னா கிருஷ்ணரை பாண்டவாஸ் ஃப்ரெண்டாக தான் ட்ரீட் பண்ணாங்க. ஸோ ஒரு உரிமையோடு கேட்கும்போது கிருஷ்ணர் சொல்கிறார், ஓகே, சம்பகா நகர் அப்படின்னு ஒரு ஊரில், ஒரு அழகான ஊரில் மகாராஜா இருந்தார். அவர் பேர் வைகானசாங்கிற மகாராஜா இருந்தார். அந்த மகாராஜா அவரோட சிட்டிசன்ஸ் எல்லாம் இது மாதிரி தான் பையனாகவும் தான் பொண்ணாகவும் தான் ட்ரீட் பண்ணார் அந்த வைகானசா மகாராஜா. அதேமாரி அந்த ஊரில் இருக்கிற பிராமின்ஸ் எல்லாருக்கும் 4 வேதமும் தெரியும். ரிக், யஜுர், சாம, அதர்வாணி, சதுர்வேதிஸ். அந்த 4 வேதமும் தெரிஞ்சவால சதுர்வேதிஸ்ன்னு சொல்லுவோம். அப்படி நல்லா மழை பெஞ்சுட்டு அந்த ஊரில் ஒரு குறையும் இல்லாமல் நல்லா இருந்தது. ஸோ இப்போ அந்த ராஜாவுக்கு ஒரு கனவு வருது நைட்டில். என்ன கனவு வருதுன்னா, அவர் அப்பா நரகலோகத்தில் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஒரு கனவு வருது. ஸோ நரகலோகத்தோட ராஜா யமராஜ். ஸோ யமராஜ் நரகத்திலே நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த டிவிஷனில் இது மாதிரி அவள் அப்பா கஷ்டப்படுற மாதிரி, அது மட்டும் இல்லாமல் என்னை சீக்கிரம் காப்பாற்று, என்னை இதுலேருந்து விடுவி அப்படின்னு அவள் அப்பா கனவு காண்றார். அப்புறம் அடுத்த நாள் காலையில் அந்த மகாராஜா என்ன பண்ணுறா, வைகானசாங்கிற மகாராஜா இது மாதிரி பிராமணர்கள்ட்ட போய் சொல்கிறார், இது மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாத மாதிரி இருக்குது, நான் ரொம்ப எங்கள் அப்பா கஷ்டப்படுற மாதிரி கனவு கண்டேன், இது ஏதோ நிஜமாகவே அவர் கஷ்டப்படுறான்னு நான் நினைக்கிறேன், இந்த கஷ்டத்துலேருந்து தயவுசெய்து விடுவிங்கோ, எப்படியாவது விடுவிச்சிடணும் அப்படின்னு இது மாதிரி அந்த பிராமணாள்கிட்ட கேட்கும்போது அந்த பிராமணா சொல்கிறா, இதுக்கு எங்கள்கிட்ட ஒரு தீர்வும் கிடையாது அப்படிங்கும்போது இவர் சொல்கிறாரு, இல்லை, நான் ரொம்ப இப்போ என் குழந்தைகள், எனக்கு ஒய்ஃபு எல்லாருமே இப்போ பாரமாக தெரிகிறா, எனக்கு எது இருந்தும் எதுவும் இல்லாத மாதிரி இருக்குது, சந்தோஷமே இல்லாத மாதிரி இருக்குது, ரொம்ப துக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது, இவ்வளவு யானைகள் இவ்வளவு குதிரை பலம்லாம் என்கிட்ட இருந்தும் எனக்கு எதுவும் இல்லாத மாதிரி இருக்குது, அப்படிங்கும்போது நான் யார்கிட்ட போய் என்ன எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வருதுன்னு தெரியலன்னு சொல்லி நாளுக்கு நாள் துன்பப்பட்டுருக்கேன்னு சொல்கிறார். அப்போ இவர் என்ன சொல்கிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ஆசிரமம் இருக்குது, அந்த ஆசிரமத்தில் பர்வத முனி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் திரிகால ஞானி, அவருக்கு 3 காலமும் தெரியும், அதாவது பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சர், முக்காலமும் உணர்ந்த முனின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் திரிகால ஞானின்னு சான்ஸ்கிரிட்டில் சொல்கிறது. ஸோ அவருக்கு 3 என்ன எல்லாம் தெரியும், எதனால் அவனுக்கு இது மாதிரி கனவு வந்தது, என்ன விஷயம், அவர் உங்கள் அப்பா நிஜமாகவே கஷ்டப்பட்டு இருந்தால் இருக்காளான்னு அப்போ அவர் தீர்க்க தரிசனத்தில் பார்த்து சொல்லுவார் அப்படின்னு இதுமாரி சொல்கிறார். இந்த பிராமணாலாம் சொல்கிறா. உடனே அவங்கெல்லாம் கிளம்புறா, அந்த ஆசிரமத்துக்கு கிளம்பி பர்வத முனியை பார்க்குறார். எப்போதும் போல் அதாவது மரியாதை, முனிவர்களுக்கு என்ன மரியாதை செலுத்தணுமோ அதை செலுத்துகிறார். முனிவரும் இவர் கேட்குறார், என்ன நாட்டில் எல்லாரும் சௌக்கியமா, எல்லோரும் நல்லா இருக்காளா எல்லாம் கேட்டுட்டு மகாராஜா வைகானசா என்ன சொல்கிறான், இது மாதிரி ரொம்ப என்னை பார்க்க அனுமதிச்சதுக்கு ரொம்ப நன்றி, பட் எனக்கு ஒரு கனவு வந்தது, அந்த கனவு வந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்கள் அப்பா நரகத்தில் கஷ்டப்படுற மாதிரி கனவு வந்தது, அதனால் இதுலேருந்து நான் எப்படி வெளியில் வருதுன்னு தெரியல, கொஞ்சம் பார்த்து சொல்கிறேலான்னு சொல்லும்போது அவர் கண்ணை மூடிட்டு தீர்க்க தரிசனத்தில் பார்த்து சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம், உங்கள் அப்பா நரகத்தில் கஷ்டப்படுறா, ஏன்னா உங்கள் அப்பா உயிரோடு இருந்த காலத்தில் ஒய்ஃப் கிட்ட அந்த செக்ஷுவல் அசால்ட் பண்ணா, இது மாதிரி அதனால் இதுமாரி இப்போ நரகத்தில் கஷ்டப்படுறா, இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்கும்போது பர்வதமுனி சொல்கிறார், நீ மோக்ஷதா ஏகாதசி இருந்தால் உன்னுடைய எல்லா பாவமும் சரியாக போயிடும், நீ செஞ்ச பாவம், உங்கள் அப்பா செஞ்ச பாவம், முன்னோர்கள் செய்த பாவம்,
எல்லாமே முன்னோர்கள் வந்து நரகத்தில் கஷ்டப்பட்டு இருந்தால் அவளையும் வந்து மேல் உலகத்துக்கு வந்து கூட்டின்னு போகிற பாக்கியம் வந்து இந்த விரதம் இருக்கிறதுனால கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். உடனே வைகானசா ரொம்ப சந்தோஷம், கண்டிப்பாக நான் இந்த விரதத்தை இருக்கேன்னு சொல்லிட்டு வைகானசாவோட மனைவி குழந்தைகள் எல்லாரும் சேர்ந்து விரதத்தை இருக்கா. இந்த கதை வந்து நானாக சொல்கிற கதை கிடையாது, பிரம்மாண்ட புராணம். புராணஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸ்ரீமத் பாகவத புராணா, பவிஷ்ய புராணா, சிவபுராணா, அதுமாரி நிறைய மத்ஸ்ய புராணம், நிறைய புராணத்தில் இதுவும் பிரம்மாண்ட புராணம் ஒரு புராணத்தில் இருக்குது இந்த கதை. அப்புறம் வந்து இந்த ஏகாதசி அவர் வந்து ரொம்ப அதாவது நைட்டு கண் விழிக்கிறது வந்து சவுத் இந்தியாவில் வந்து ரொம்ப ஃபேமஸ். நம்ம வந்து கண் முழிச்சு டிவி பார்க்காம கண் முழிச்சுட்டு மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டு ஸ்ட்ரிக்டாக ஃபாஸ்டிங் இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம இயற்கையாக வந்து நமக்கு உயிர் பிரியும் போது கண்டிப்பாக வந்து நமக்கு வைகுண்ட வாசல் திறக்கும், அதாவது நமக்கு கண்டிப்பாக முக்தி உண்டு அப்படின்னு வந்து அந்த பர்வதி முனி சொல்ல கேட்டு அவரும் விரதம் இருக்கார். அவர் இருந்த கையோடு வந்து அந்த விரத பலனை தனக்கு எடுத்துக்காம அவள் அப்பாவுக்கு தானமாக கொடுக்குறார். நான் இருக்கிற இந்த விரத பலன் எங்கள் அப்பாவை சேரணும், எனக்கு வேண்டாம், எங்கள் அப்பாவை சேர்ந்தா போறோம்னு. பையன் இருந்த அந்த விரத பலனால் அப்பாவுக்கு, பொதுவாக அப்பா தான் குழந்தைகளுக்காக இருப்பா, அப்பா அம்மா தான் இருப்பா. பட் இந்த விஷயத்தில் பையன் இருக்கான். பையன் வந்து அப்பா அம்மாவுக்கு இப்படி மனசால் நினைக்கிறான், நான் இருக்கிற விரத பலன் வந்து எங்கள் அப்பாவை சேரணும் அப்படின்னு. ஏன்னா தெரிஞ்சு போச்சு அப்பா வந்து கஷ்டப்படுறார், அந்த முனிவர் பார்த்து சொன்னார் இல்லையா. அதனால வந்து இப்போ உடனே தேவர்கள்லாம் வந்து நரகலோகத்துக்கு போயிட்டு அப்படி எஸ்கார்ட் பண்ணுறா. யாரை? அவள் அப்பாவை, வைகானசாங்கிற மகாராஜாவோட அப்பாவை எஸ்கார்ட் பண்ணிட்டு ஹையர் பிளானட்டுக்கு கூட்டின்னு போகிறான், மேல் லோகத்துக்கு. நம்மலாம் இருக்கிறது ரொம்ப லோவர் பிளானட், மேல் லோகத்தில் நிறைய லோகம்லாம் இருக்குது, மேல் லோகத்துக்கு கூட்டின்னு போகிறான். ஸோ வந்து அவள் அப்பா வந்து மனசார வந்து பையன் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறார், பிளஸ் பண்ணுறார். ஸோ இதுதான் இந்த கதையோட முடிவு. ஸோ இது மாதிரி நம்ம இந்த ஏகாதசி கதையை கேட்டாலே, கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் யுதிஷ்டரனா, ஏகாதசி கதையை கேட்டாலே அவ்வளவு புண்ணியமும் நமக்கு வந்து அந்த விரதத்தில் பாதி இருந்த பலனும் கிடைக்கும்னு கிருஷ்ணர் சொல்கிறார், நான் சொல்லலை. ஸோ இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணிடலாம், அவாலையும் நீங்கள் கேட்க வச்சிடலாம், அதுவும் அந்த புண்ணியமும் உங்களை தான் சேரும். விரதங்கள்லேயே இந்த ஏகாதசி விரதத்தை வந்து சிந்தாமணி அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இது வந்து மகத்துவம் வாய்ந்த ஏகாதசி. ஸோ தயவுசெய்து இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்கிறது ரொம்ப நல்லது. நன்றி. ஹரே கிருஷ்ணா.